திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ. திருச்சிற்றம்பலம். பரிந்து வந்து பரம ஆனந்தம் பண்டே அடியே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் கொல்லா மணியை புணர்ந்தே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்ந்தேன் சரணம். நின் பொற்களலே சரணம். தென்முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என்னாருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் கொடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரீக மலர்த்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர் தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. பெருமானுடைய பெருங்கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களையும் வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலில் கடந்த வகுப்புல 22வது பாடல் நாம் சிந்தித்தோம். அந்த பாடல்ல நம்ம சிந்தித்த பாடல் 22 மாயையுடைய இலக்கணத்தை பத்தி சிந்தித்தோம். உருவாதி சதுர்விதமாய் ஒன்று ஒன்று ஒவ்வா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாய் என்றும் அருவாகி கண்மம் அந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய் அசித்தாய் அசலமாகி விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவில் மேவி அவை ஒடுங்க வரும் காலம் வருகாலம் உயிர்கள் எல்லாம் மறுவு இடமாய் மலமாய் மன்னியிடும் அரண் அருளாலே அரண் அருளால் மாயை தானே அப்படிங்கிற பாடலை நாம் சிந்தித்தோம். இந்த பாடல்ல
நம்ம கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதுல நிறைய தடைகள் வருது, இந்த தடைக்கு அடுத்தடுத்த பாடல்கள்ல விடை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அப்பங்க மாயை தான் முதல் காரணம், மாயையில தான் எல்லாம் ஒடுங்குது அப்படின்னா இறைவன் எதுக்கு அப்படிங்கிறது மாதிரி அந்த தடைகள் வருங்கிறதெல்லாம் அடுத்த பாடல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப இறைவன் முதல் காரணம் அல்ல அப்படிங்கிற பாடல் 23 நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னை இது எண்ணில் உலகுக்கு உபாதானம் இல்லை, இறைவன் அலது எனில் அசித்து சித்தி நடத்து உதியா, மன்னி உளதேல் முதல்வன் என்கொல், என்னில் மாயைதான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது, அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான், அசத்தனாம் எனில் அதுவும் அவன் போல் நித்தம், முன்னவன் அவ் அசித்தை விரித்து எவையும் ஆக்கும், முதன்மை அது கொடுத்தது என மொழிந்திட்டாரே. இது நமக்கு பாடலாக வருகிறது. இதனுடைய பதவுரையை பார்க்கலாம். இது அப்படிங்கிறது இம்மாயையை குறித்து வருகிறது. இம்மாயை என்னை எனில் எதற்காக வேண்டும் என்றால், உலகுக்கு உலகமாகிய காரியம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் உபாதானம், உபாதான காரணம் ஆகலின் வேண்டும் என்க அக்காரணமாயிருப்பது இறைவன் அல்லது சிவம் அன்றி, இல்லையெனில் மாயை அன்று என்றால் அசித்து சடமாகிய உலகம் சித்தினிடத்து சிவத்தை உபாதானமாக கொண்டு உதியா காரியப்படாது. அப்ப மாயை உபாதானமாய் வைத்துக் கொண்டோம் என்றால் மன்னி உளதே நிலை பெற்றிருக்குமானால் முதல்வன் சிவம் என் எனில் எதற்காக என்றால், மாயை அம்மாயையை அசித்து சடம் அந்த சடமாகையால் உரு ஆய் இவ்வுலகாய் மறுவ மாட்டா தானே காரியப்படாது, அங்கனமாயின் அன்னவனும் அந்த சிவபெருமானும் இது ஒழிய இம்மாயை இல்லையானால் ஆக்க மாட்டான், உலகை உண்டாக்க மாட்டான். அசத்தன் ஆம் எனில் ஆற்றல் இல்லாவானவென்றால் அதுவும் அம்மாயையும் அவன் போல் அச்சிவம் போல் நித்தம் நித்த பொருளாம் நித்த பொருளாக இருக்கும். முன்னவன் அந்த சிவபெருமான் அசித்தை அம்மாயையை விரித்து காரியப்படுத்தி எவையும் இந்த உலகத்தை ஆக்கும் உலகாக்குவன். அதனால முதன்மை யாருக்கு அப்படின்னா அந்த சிவபெருமானுக்குத்தான், அச்சிவத்துக்கு. அது அம்மாயையே கொடுத்தது என்று மொழிந்திட்டார் சொல்லார், பெரியோர்கள் சொல்கின்றார்கள். இதுல ஏங்கிறது அசையாக வருகிறது. கொல் தான் ஏ அப்படிங்கிற 3 வார்த்தைகளும் அசைகள், அதற்கு பொருள் கிடையாது. முதல்ல சுத்தமாயை பத்தி பார்த்தோம், அப்புறம் அசுத்தமாயை பார்த்தோம். இந்த கடந்த பாடல்கள் எல்லாம் இந்த அசுத்தமாயை சரியா வந்து உருவாதி சதுர்விதமாய் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி எல்லாம் நமக்கு இறைவன் அருளால் கூட்டப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அசுத்தமாயை நமக்கு எப்படி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சார் அப்படின்னா, அந்த 22வது பாட்டுல எழக்கூடிய தடைகளை நம்ம பார்க்கணும். சரியா? அது யார் எழுப்புறாங்க, எப்படி எழுப்புறாங்க அந்த தடையை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப அந்த தடையை எழுப்புறது யார் அப்படின்னா பரிணாமவாதிகள் எழுப்புகின்ற தடை. பரிணாமவாதி அப்படின்னா அது யாரு அப்படின்னா, நிமித்த காரணனாகிய இறைவனே முதல் காரணமாகவும் வருவான் அப்படின்னு சொல்றவங்க. அதுதான் அவங்களுடைய கருத்து. அப்ப நிமித்த காரணனாகிய இறைவனே முதல் காரணமாகவும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் தான் உலகாகவும் உயிராகவும் வருவான் அப்படிங்கிறது. எனவே உலகம் என்பது அவன்கிட்ட இருந்துதான் தோன்றுது அப்படின்னு சொல்றவங்க, பெருமான்கிட்ட இருந்துதான் உலகம்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்றவங்க, அவங்கதான் பரிணாமவாதி. பரிணாமம் தான் உலகம் அப்படின்னு சொல்லுபவங்க. சரியா? இது வைணவர்களும் அப்படிதான் சொல்றது போலதான் சொல்றாங்க. ஏன்னா வைணவத்துல ராமானுஜர் அப்படிதான் சொல்லுவார். அதே போல சொல்றவங்க தான் இந்த நிமித்த காரண பரிணாமவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அகச்சமயத்தினர், சிவாத்வித சைவர், அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, என்னை இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை, இறைவன் அல்லது எனில். உபாதானம், உபாதானம் அப்படின்னா என்னது?
அப்படின்னா முதல் காரணம். உபாதானம் அப்படின்னா என்னதுன்னா முதல் காரணம். முதல் காரணம் ஏன் கடவுளா வைக்கல என்ன அப்படின்னா, என்ன அப்படிங்கிறது இங்க என்ன அப்படிங்கிறது என் அப்படிங்கிற பொருள்ல வருது. கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவான் நற்றாள் தொழா அர் எண்ணின் அப்படிங்கிற நமக்கு திருக்குறள்ல சொல்லப்படுது. 2வது திருக்குறள்ல பயனன் அப்படிங்கிற அந்த எண் என்ன அப்படிங்கிற பொருள்ல அங்க வருது. பயன் கூட்டல் எண், பயன் எண் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள என்ன எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கிறாரா அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. இங்க பயன் எண் அப்படின்னா படிச்சு பிரயோஜனம் இல்ல. இது படிப்ப கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின் அப்படிங்கிறதுல நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னு சிந்தித்தோம் அப்படின்னா பெருமானை தொழுவதற்காகத்தான் நாம் படிக்கிறோம். அப்ப இந்த உலக கல்விலாம் அதைத்தான் சொல்லி கொடுக்குதா அப்படின்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. உலக கல்வி எல்லாம் இந்த உலகத்துல மீள மீள பிறப்பதற்கான காரணங்களை தான் சொல்லி கொடுக்குது. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இந்த உலகத்தை அழிக்கணும், எப்படி கொண்டு போடணும், இப்படிங்கிற கல்வியா தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அணுக்களை பத்தி படிக்கிறோம், எல்லாத பத்தியும் படிக்கிறோம். அதெல்லாம் உலகத்துல மீள மீள பிறப்பதற்குண்டானதை கொடுக்குது. ஆனா அதுதான் அப்படின்னா அதுதான் கல்வியா அப்படின்னா அது கல்வி அல்ல. கல்வி அப்படிங்கிறது உடலை வளர்ப்பதற்குண்டானது அல்ல. உயிரை எது வளர்க்கின்றதோ அதுதான் கல்வி. இந்த உயிரை பக்குவப்படுத்தி எது வளர்க்கின்றதோ அதுதான் கல்வி. அப்ப அப்படிப்பட்ட கல்விகள் எது அப்படின்னா வேத ஆகமங்கள், அதுல சொன்ன கருத்துக்களாக வரக்கூடிய நூல்கள் எதெல்லாம் இருக்குதோ அதுதான். இப்ப நம்ம படிக்கிற இந்த சித்தாந்தம், சரியா, சாத்திரம், தோத்திரம், இது எல்லாமே நம்மளுடைய உயிரை வளர்க்கக்கூடிய கல்வி. அப்ப இந்த உயிரை வளர்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இத படிக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? நம்ம பெருமானை வழிபாடு செய்வோம். அப்ப எதெல்லாம் படித்தால் பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அதனால நமக்கு பயன் கிடைக்குது. அந்த கல்வியினால பயன் கிடைக்கிறது. அப்ப அதுதான் அங்க சொல்றாரு, படிச்சு பிரயோஜனம் இருக்கணும். அதான் பயன். எண் அது இன்மை குறித்து வருது. எண் என்பது இன்மை குறித்து நின்றது. அது போலதான் இங்கேயும் சொல்றாரு, எண் என்பது இன்மை குறித்தது. அப்போ இறைவன் ஏன் முதல் காரணமாக இல்லை? இறைவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதைத்தான் நம்ம கோயில் திருப்பதிகத்திலேயும் சொல்றாரு, மணிவாசகரும் சொல்றாரு, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறிய கேட்பாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எதுல சொல்லி இருக்குது அப்படின்னா திருவாசகத்தினுடைய இதய பாசுரமாகிய கோயில் திருப்பதிகத்துல சொல்லி இருக்குது. அப்ப இறைவன் இல்லைன்னா ஒண்ணு இல்ல அப்படின்னா உலகம் இல்ல, உயிர்கள் இல்ல. அப்ப எல்லாம் அவன்கிட்ட இருந்துதானே தோன்றுது அப்படின்னு அவன் அந்த பரிணாமவாதி நம்மளை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கிறான். நீங்களே அப்படித்தானே சொல்லி இருக்கிறீங்க. ஏன்னா மணிவாசகர் சைவத்துல உள்ளவர், அவர் உங்களுடைய ஆள் தானே, அவரே அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. அப்படி சொல்லி இருக்கும் போது நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு அவன் நமக்கே திருப்பி கொடுக்கிறான். அப்போ அவர் சொல்லி இருக்கிறத நீங்க தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்மகிட்டே திருப்பி திருப்பி அதே கேள்வியே கேட்கிறான். அவரே சொல்லி இருக்கிறாரு, அவர் உங்க ஆளுதான், அவர் சொன்னதை நீங்க மறுக்கிறீங்களா, இல்ல அவர் சொல்றத நீங்க தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்கிறான். இறைவன் கிட்ட இருந்துதான் இந்த உலகம் தோன்றுது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் மாயிலிருந்து தோன்றுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு இங்க கேள்வி கேட்கின்றான். அவர் அப்படியா சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா அவர் அப்படி பதில் சொல்லல. சரியா, அவர் அப்படி சொல்லல. அப்படி கேட்டா நீ எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றார். சரியா, அசித்து சித்தினிடத்து உதியா அப்படிங்கிறதா அதற்குண்டான பதில். சரியா, ஏன் அப்படின்னா உலகம் சடம், அறிவு பொருள்ல இருந்து சடப்பொருள் தோன்றாது. அதுக்குதான் இந்த இடத்துல பதில் சொல்றாரு, அசித்து சித்தினிடத்து உதியா. சடப்பொருள்ல இருந்துதான் தோன்றும். அறிவு பொருள்ல இருந்துதான் தோன்றுமே தவிர சித்து பொருள்ல இருந்து சடம் தோன்றாது. ஒன்று தோன்றுது அப்படின்னா காரண காரியம். சரியா, காரணத்துல இருக்கிறது காரியத்திலையும் இருக்கணும். இதெல்லாம் லாஜிக் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. சரியா, இறைவன் கிட்ட இருந்து உலகம் தோன்றுது அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்ட தன்மையில உள்ளவன்? இறைவன் சித்து பொருள். சரியா, அறிவு பொருள்.
அப்ப அவன்கிட்ட இருந்து தோன்றுது அப்படின்னு சொன்னா இந்த உலகமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அறிவுடையதா இருக்கணும். ஆனா உலகம் அறிவுடையது கிடையாது. உலகம் சடம். சரியா? அப்போ உலகம் சடமா இருக்க கூடாது அவன்கிட்ட இருந்து தோன்றுனா. அப்பங்க காரணம் உடைபடுகிறது. அதனாலதான் நாங்க என்ன சொல்லல அப்படின்னா சிவபெருமான்கிட்ட இருந்து உலகம் தோன்றல. சரியா அப்படின்னு சொல்றோம். மன்னி உளதேல். அப்ப நீ அப்படி சொன்னேன்னா அதுக்கு மேல நீங்க சொன்னது மேல அவன் பழையபடியும் அப்படி நம்ம மன்னி உளதேல் அப்படின்னு நம்ம சொன்னா அவன் பழையபடி கேள்வி எழுப்புறான். நீ அப்படி சொன்னா மாயையிலிருந்து தான் உண்டாகுது, அவன்கிட்ட இருந்து உண்டாகாது அப்படின்னு சொன்னா அப்ப கடவுள் என்னத்துக்கு? ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து தோன்றல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நம்ம சைவம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான். மாயையில இருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப கடவுள் என்னத்துக்கு? மாயையே போதுமே, கடவுள் தேவையில்லையே அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை சொல்றான். அப்ப மாயையிலிருந்து உலகம் தோன்றுது அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் தேவையில்லைன்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு நம்ம மறுபடி பதில் கொடுக்கணும். சரியா? இந்த கடவுள் ஒருத்தனை வச்சு கும்பிட வேண்டிய அவசியம் எதுக்கு? அவசியமே இல்ல, கடவுளே தேவையில்லை அப்படின்னு சொல்றான். மாயையிலிருந்து இந்த உலகம் உண்டாவது என்று சொன்னால் முதல்வன் என் கொல் அப்படின்னு அவன் கேள்வி. சரியா? என் கொல் அப்படின்னா இங்கே அந்த என் அப்படிங்கிறது அவன் பயன் இல்லை, அவன் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அதை சொல்றார். சரியா? அந்த எண் அப்படிங்கிறது இன்மை குறித்து தான், அவன் தேவையில்லையே அப்படின்னு அந்த ஏற்கனவே பார்த்த திருக்குறளை வச்சுதான் சொல்றாரு. கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்னு அதே அர்த்தத்துலதான் இங்கேயும் வருது. அதனால முதல்வன் தேவையில்லை, கடவுள்னு ஒருத்தன் தேவையில்லை அப்படி அவன் சொல்றான். அப்படி நீ சொன்ன மாதிரி கடவுள் தேவையில்லப்பா அப்படிங்கிறான். அப்படின்னா அப்படியெல்லாம் உளரக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா அதுக்கு உமாபதி சிவமையா பதில் சொல்றாரு. என்னில் மாயைதான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது. இப்போ நான் தான் சொன்னேனே மாயை சடம்னு, சடம் தான் காரியப்படுமா? அப்ப அதை செயல்படுத்துவதற்கு அறிவுடைய பொருள் ஒண்ணு வேணும். அப்ப அவன் இல்லாம எதுவும் நடக்காது. அவன்கிறது யாரு? பெருமான். பெருமான் இல்லாம ஒன்னும் நடக்காது. இப்ப ஒரு கார் இருக்குது அப்படின்னா கார் தன்னால போகுமா அப்படின்னா போகாது. அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும், அதை இயக்கக்கூடிய டிரைவர் ஒண்ணு வேணும். சரியா? எங்க கொண்டு போகணும்னாலும் அதை இயக்குவதற்கு அந்த ஓட்டுநர் தேவைப்படுவது போல இங்க மாயைன்னு ஒண்ணு இருந்தாலும் அதை இயக்குவதற்கு அறிவுடைய ஒரு பொருள் வேணும், அதுதான் அந்த இறைவன். அவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பதில் சொல்றோம். சரியா? சடப்பொருள் தானே காரியப்படாது. சரியா? காரியப்படுவதாக இருந்தால் அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும், காரியப்படணும், அதை காரியப்படுத்துறதுக்கு கர்த்தா வேண்டும் அப்படின்னு நமக்கு பதில் சொல்றோம். அததான் சொல்றாரு. அப்ப மாயை தான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது. ஏன் அப்படின்னா அதுவே அந்த மாயையே தனு கரண புவன போகமாக மாறாது. சரியா? இந்த இடத்துல புவனமா போகணும், இதுல கரணமா போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அது தனியா மாறாது. சரியா? அதுக்கு எல்லாமே ஒரு காரியப்படுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஏன்னா இந்த உயிர்களுக்கு எது வேணும்னு அவனுக்கு தனியா எடுக்க முடியாது, எந்த முடிவும் எடுக்க தெரியாது, தானா வேலை செய்யவும் முடியாது. இவனுக்கு வேண்டிய மாதிரி அவன் தான் மாத்தி கொடுக்கணும். சரி? அந்த உயிர்களுக்கு தேவையானது மாதிரி பெருமான் தான் மாற்றி கொடுக்கணும். அப்ப அறிவுடைய பொருள் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அப்படி சொன்ன உடனே அடுத்து சொல்றான், அன்னவன் இது ஒழிய ஆக்க மாட்டான் அசத்தாம் எனில் அதுவும் அவன் போல் நித்தம். சரியா? அசத்தனான் என்று நீ அப்படி சொன்னா அதை என்னால ஒத்துக்கிட முடியாது. ஏன் அப்படின்னா இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன். அவன் மறுபடி கேள்வியா கேட்கிறான். இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்னு வேத ஆகமத்துல சொல்லியிருக்கு. சர்வ வல்லமை இருக்கிற இறைவனுக்கு இந்த மாயை எதுக்கு? அவன் மாயை இல்லாமலே படைத்துக் கொள்ள வேண்டியது தானே இந்த உலகத்தை எல்லாம், இந்த உயிர்களை எல்லாம் அப்படின்னு அவன் மறுபடியும் அடுத்து சொல்றான். சரியா? அப்போ அதுக்கு அப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா
அது நீ மாயை இல்லாமலே இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியாதோ, அப்ப அவனுக்கு அந்த குற்றம் வராதோ, சர்வ வல்லமைக்கு இழுக்கு ஆகாதோ அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறான். அப்ப அதுக்கு நம்ம சொல்றோம், அடா முட்டாப்பயலே, இது இந்த கேள்வியே தப்பு. சரியா? ஏன் தப்பு அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்த்திருக்கிறோம். முதல்ல படிச்சுட்டு வரும்போது எல்லாம் என்ன பார்த்தோம்? பதி பசு பாசம் அப்படின்னு மூணு பொருளை பார்த்திருக்கிறோம். பதி எப்படி நித்தமோ அது போல பாசமும் நித்தம்னு பார்த்திருக்கிறோம். அப்ப நித்த பொருள்னு பார்த்தாச்சு, பிறகு அது இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. அவனுக்கு இழுக்குன்னு நீ சொல்றதே தப்பு. ஏன்னா அது இல்லாம இருந்தாதான், இல்லாம மாயை இல்லாமல் படைப்பானா, படைக்க முடியாதா இப்படின்லாம் கேட்காத. ஏன்னா இது எல்லாமே என்னது? நித்த பொருள். நித்த பொருள்னு சொன்ன பிறகு அது இல்லாம படைக்க முடியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. இது உன்னுடைய கேள்வியே தவறு அப்படின்னு அதுல சொல்லி முடிக்கிறார். அடுத்து சொல்றான், முன்னவன் அவ் அசித்தை விரித்து எவையும் ஆக்கும் முதன்மை அது கொடுத்தது என மொழிந்திட்டாரே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அறிவுல உயர்ந்தவனாகிய அந்த முன்னவன் இந்த அசித்தை விரித்து அதனுடைய காரியங்களை பலவாக நமக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் விரித்து எவையும் ஆக்கும் தன்மை உடையவன். சரியா? ஆன்மாவுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதுல இருந்து செய்து கொடுப்பான். அதனால இந்த மாயை தானாகவே தனு கரண புவன போகமா வராது. நீ சொன்னது மாதிரி வந்ததுன்னா அதற்கு முதன்மை தன்மை. ஆனா இங்க அப்படி வரல. இறைவன் நினைச்ச மாதிரிதான் அதை காரியப்படுத்துறான். அதனால இறைவனுக்குத்தான் முதன்மையை தவிர அந்த மாயைக்கு முதன்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறதுனால இங்க அவனுக்கு கீழே தான் அந்த மாயை இருக்குது. ஏன்னா மாயையை அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறான். அப்ப அது எல்லாமே எப்படி இருக்குது? அந்த பெருமானுக்கு கீழே இருக்கிறதுனால அது அவனுக்கு இழுக்கு அல்ல, அது அவனுக்கு புகழைத்தான் சேர்க்குமே தவிர இழுக்கு ஆகாது அப்படின்னு இந்த பாடல்ல பதில சொல்றாரு. அப்ப இந்த பாடல்ல 3 கேள்வி இருக்கு. மாயை எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி, இறைவன் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? அப்போ அடுத்து இறைவன் சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லுவதெல்லாம் பொய் ஆகாதா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. அப்படின்னு இந்த 3 கேள்வியா வருது. அப்ப இந்த மாயை எதுக்கு அப்படின்னு சொன்னா, மாயை தான் எதுக்கு நமக்கு இங்க முதல் காரணம் அப்படின்னு சொல்றோம். சரி? அந்த உடம்பு, உயிர்கள், இந்த உலகம், இதுக்கெல்லாம் அது முதல் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல் காரணமா அது இருந்தா இறைவன் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவன் அதை காரியப்படுத்துவதற்கு அது தானாகவே வராது. அறிவுடைய பொருள் கிடையாது. அறிவுடைய பொருள் ஒருத்தன் இருந்தாதான் அதை காரியப்படுத்தி இந்த உயிர்களுக்கு பயன்படுமாறு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது இல்லாமல் இது செய்ய முடியாதா அப்படின்னா அது அவனுக்கு இழுக்கு ஆகாதா அப்படின்னு சொன்னா அவன் சர்வ வல்லமைக்கு இழுக்கு ஆகாது. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு கீழ்பட்டு இருக்குது, கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இங்க அவனுக்கு தான் அது பெருமையை தவிர அவனுக்கு இழுக்கு அல்ல அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த பாடல், அப்ப கண்ம வேறுபாட்டால் உடல் வேறுபாடு வருகிறத குறிச்சு அந்த 24வது பாடல்ல சொல்றாரு. படைத்தது ஒருபடி இன்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினைப்பான்மை என்பர் அடுத்த வினை உளதாயின் இறைவன் ஏன் என்னில் அசேதனம் மற்ற அவை ஆவிக்கு அமைத்தது ஆகும். எடுத்த வினை உருவது உயிரேல் தானே இரு வினைக்கு தக்க உடல் எய்தும் என்னில் சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவு ஒன்று இல்லா தன்மையனும் கூட ஒரு சங்கை இன்றே. இது பாடல். நமக்கு 24வது பாடல். படைத்தது சிவன் படைத்த இவ்வுலகம் ஒரு படியின்றி ஒரு விதமாய் இல்லாமல், அதனால ஒரு விதமா படைக்காம பறவை பசு நரராய் பறவை மிருகம் மனிதன் முதலா பலவிதமாய் இருக்கும்படி பண்ணியது என் படைத்தது ஏன் என்றால் முன்னை வினைப்பான்மை. சரியா? முற்பிறவிகளில் செய்த கண்ம பேதத்தின் காரணமாக என்பர் என விடுப்பர். ஆகம விற்பனர்கள் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த கூடிய முற்பிறவிகளில் செய்து கூடிய
வினை உளதாயின் கண்மம் உண்டு என்றால் என்பது உண்டு என்றால் இறை கர்த்தா. சரியா? ஏன் எனில் வேண்டுமா என்றால் அசேதனம். அப்பல சொன்ன பாடல்ல அதே மாதிரிதான் இதுலயும் கேட்பான், அதே மாதிரிதான் பதிலும் வருது. என்றால் அசேதனம், அது அந்த கண்மம்ங்கிறது சடம். சரியா? ஆவிக்கு இந்த உயிர்களுக்கு அவை பறவையாதி உடல் பேதங்களும் அமைத்தது ஆகும், ஆக்கி கொடுக்கப்பட்டனவாகும். எடுத்த வினை பிரித்தெடுக்கப்பட்ட வினை பகுதியை உடம்பிலிருந்து உருவது அனுபவிப்பது உயிரேல் அவ்வினை செய்த உயிரேயானால் தானே அவ்வுயிர் தானே இரு வினைக்கு தன் புண்ணிய பாவத்தின் அனுபவத்திற்கு தக்க உடல் பொருந்துமான உடலை எய்தும் எண்ணில் பொருந்தும் என்றால் சடத்திருளும் சடமாகிய தனு கரணாதிகளும் கர்த்தாய் வினை முதலாகி அறிவு ஒன்று அந்த சுதந்திர அறிவு சிறிதும் இல்லாத தன்மையனும் தன்மையுடைய உயிரும் கூட சேர ஒரு சங்கை இன்று ஒரு வழியும் இல்லை. இதுல மற்ற அப்படிங்கிறது அசைகள், அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. அப்போ இங்க அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, இவ்வளவும் கருணையினாலதான் செய்யறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப அவன் கருணை அப்படின்னு சொன்னா அவன் சலமிலன். அவன் என்ன சொல்றீங்க? சலமிலன் அப்படின்னு சொல்றீங்க. சலமிலன், அதனால அவனுக்கு பேரு சங்கரன். சலமிலன்னா என்ன? பாரபட்சம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றீங்க. பாரபட்சம்னா என்ன? வேண்டியவர் வேண்டாதவர் அப்படின்னு இல்லைன்னு சொல்றீங்க. அவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு யாரும் கிடையாது. அப்ப வேண்டியவர் வேண்டாதவர் யாரும் கிடையாது அப்படின்னா ஏன் ஒரே மாதிரி உடம்பா கொடுக்காம இப்படி பல விதமா உடம்பா கொடுக்கறான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பா கொடுக்கறான், ஒவ்வொரு நோயை வச்சிருக்கிறான், எல்லாருக்கும் ஒண்ணு போல வசதிகளை செஞ்சு கொடுக்கறது இல்ல அப்படின்னு இவன் கேட்கிறான். சரியா? எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுத்தாதானே அவன் பேரு சங்கரன்னு சொல்ல முடியும், பாரபட்சம் இல்லாம அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், கோயில்ல ஒருத்தவங்க சுண்டல் கொடுக்குறாங்க, இல்ல பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தானே கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே அளவா ஒரு தட்டுல வச்சு ஒவ்வொரு கரண்டினா எல்லாத்துக்கும் வரிசையா ஒவ்வொரு கரண்டி கொடுப்பாங்க. எதனால? எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. தெரிஞ்சவங்க வந்தா 4 கரண்டியோ, தெரியாதவங்க வந்தா அரை கரண்டியோ அப்படி யாரும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ நீங்க இங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்கணும், ஆனா இங்க ஒண்ணு போல நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க ஒரு உலகத்துல உள்ள ஒரு கோவில்ல ஒரு பிரசாதம் கொடுக்கிறவரே அப்படி கொடுக்க மாட்டார், எல்லாத்துக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்கிறாரு. அப்ப இறைவனு எல்லாத்துக்கும் ஒண்ணு போலதானே கொடுக்கணும், ஏன் அப்படி கொடுக்கல அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படி அவன் கேட்கிறான், அதுக்கு சொல்றாரு, படைத்தது ஒரு படியின்றி பறவை பசு நரராய் பண்ணியது என். இங்க படைத்தது ஒரு படியின்றி, ஒரே மாதிரி படைக்காம பறவை பசு நரராய் பண்ணியது என் அப்படின்னு கேக்குறான். அப்ப பறவை பசு அப்படிங்கிறது சரியா? இங்க பசுங்கிறது ஆன்மான்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா நம்ம பதி பசு பாசம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இங்க பசுன்னு வந்திருக்குது, பசுன்னு வந்தா ஆன்மான்னு நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா இங்க பசு இடத்துக்கு தகுந்தாக்குல பொருள் கொள்ளணும். பசு அப்படின்னா இந்த மிருகத்தை சொல்லுது, பறவை மிருகம், அதுக்குதான் அந்த பசுன்னு சொல்லுது. சரியா? நரர் அப்படிங்கிறதா எது? ஆன்மா. ஏன்னா அவை ஆன்மாக்களை படைப்பது இல்லை. சரியா? இதெல்லாம் அவன் படைக்கிறது கிடையாது, ஆன்மாக்கள் எல்லாம் படைக்க முடியாது, அது எல்லாம் நித்த பொருள். சரியா? அதுக்கு உடம்பதான் கொடுக்கிறான், அதுதான் இந்த பறவை பசு நரர் அப்படிங்கிறத சொல்றாரு. சரியா? ஆன்மாவை படைக்கல, நரராய் அப்படிங்கறதுதான் அந்த மக்கள், நரர் அப்படிங்கிறது. சரியா? வித்தியாசமா நம்ம பொருள் கொள்ள கூடாது. சரி, இங்க ஏன் இப்படி வித்தியாசமா படைக்கிறான், ஒரே மாதிரியாம படைக்காம வித்தியாசமா படைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பதில் முன்னை வினைப்பான்மை என்பர். அந்த ஆன்மா செஞ்ச வினைக்குதான் வினைதான் காரணம், அந்த வினைக்கு தகுந்தாப்புலதான் இந்த உடம்ப கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றார். யாரு? உமாபதி சிவமையா. அப்ப அவன் சொல்றான், அடுத்த வினை உழைதாயின் இறை ஏன்? அங்க கேள்வி அதே மாதிரிதான், அங்க ஏன் அப்படின்னு கேட்கிறான். அங்க
கேட்டது மாதிரிதான் கடந்த முந்தின பாடல்ல கேட்ட மாதிரிதான் இங்கேயும் கேட்கிறான். அங்க மாயைக்கு சொன்ன அதே கேள்வி இங்கேயும் சொல்றான். சரி, வினை இருக்குது அப்படி, அப்ப வினைதான் உடம்பை தருது அப்படின்னா கடவுள் என்னத்துக்கு? கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு எடுத்தாலும் ஏன் இறைவன், போன பாடல்ல இறைவன் ஏன் அப்படின்னு கேட்டான். அதே போலதான் இங்கேயும் கேட்கிறான், இறைவன் எதுக்கு? இறைவன் வேண்டாமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்குதான் பதில் சொல்றாரு. எனில் அசேதனம் மற்று அவை ஆவிக்கு அமைத்தது ஆகும். எடுத்த வினை உருவது உயிரே தானே அப்படின்னு. அதே பதில் தான். சரி, அது சடம். வினையும் அந்த மாயை போல சடம்தான். அவை ஆவிக்கு அமைத்ததாகும். எடுத்த வினை உருவதற்கு உயிரில் தானே. எனவே அந்த எல்லாம் வர்றதுக்கு எடுத்த வினைதான் காரணம். அடுத்த வினை உள்ளதாயின் இறைவன் ஏன் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த வினை செய்தவனுக்கு ஏற்ற உடம்பை பொருத்துவது யாருதான்? இந்த ஆன்மா, இறைவன் தான் பொருத்துறாரு. ஏன்னா வினை என்பது சடம், அது தானா வந்து ஆன்மாவிடத்தில் பொருந்தாது. இரு வினைக்கு தக்க உடல் எய்தும் எனில் சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவு ஒன்று இல்லா தன்மையினும் கூட ஒரு சங்கை இன்றே. அப்போ அந்த உடம்பு எடுக்கணும் அப்படின்னா இந்த வினைக்கு அறிவு கிடையாது, அது வந்து இந்த ஆன்மாவை வந்து பொருந்தாது. சரியா? அப்ப அந்த ஆன்மா அறிவுடைய பொருள் தானே, இது போய் அதை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா இது போய் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த உடம்பு இருந்தாதான் இதுக்கு அறிவே விளங்கும். அது வரைக்கும் அறிவு விளங்காது. அதனால இது போயும் அது எடுக்க முடியாது. இவன் என்ன, இது நம்ம அங்கஹீனன் நியாயம்தான். சரியா? இவன் நொண்டி, அவனுக்கு கண்ணு தெரியாது, அந்த சடத்துக்கு கண்ணு இல்ல, அறிவு இல்ல, இவனுக்கு நடக்க முடியாது. சரியா? அப்ப ரெண்டும் ஒன்றை ஒன்று போய் சேர முடியாது. அவன் நடக்கணும், அவன்கிட்ட கால் இருக்குது, இவன் போய் அவன்கிட்ட ஏறணும் அப்படின்னா ஒருவன் கூட்டி விக்கணும். அதை செய்யறதுதான் யாரு? பெருமான். சரியா? அத இந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ இது இல்லாமல், அதான் நம்ம திருவருட்பயன்ல 33வது பாட்டுல சொல்லுவாரு, ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார் தான் அப்படிங்கிற பாட்டுல அதனுடைய விளக்கத்தை சொல்றார். சரியா? அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். அகர்த்தாவாய் அறிவு ஒன்று இல்லாத தன்மையனும் சுதந்திரமாக அறிவில்லாதவனும். சரியா? தன்மையனுக்கு கூட ஒரு சங்கை இன்றே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நடுநிலைமை அப்படின்னு சொன்னா அப்படி அது எது அப்படின்னா, இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்னா எழுதினவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டு பாஸ் ஆக்க முடியுமா அப்படின்னா பாஸ் ஆக்க முடியாது. சரியா? எல்லாரும் பாஸ் ஆகணுங்கிறது தான் அவருக்குடைய விருப்பம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மார்க்க போட்டு பாஸ் ஆக்கிற முடியுமா அப்படின்னா முடியாது. யார் யார் என்னென்ன எழுதியிருக்கிறாங்களோ அவங்க எழுதுனதுக்கு தகுந்தாக்குலதான் மதிப்பெண்கள் கொடுத்து நம்மள என்ன பண்ண முடியும்? தேர்ச்சி பெற முடியும். அது போலதான். சரியா? அப்ப அங்க கொடுக்கிறது அப்படின்னா கூட அந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பெண் கொடுக்கணும்னாலும் கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தகுந்தாக்குலதான். சரியா? தகுதி அறிந்துதான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு கொடை அப்படின்னு சொன்னால் கூட ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லி, அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்தாக்குலதான் கொடுக்கணும். தேவைக்கு அதிகமா கொடுத்தாலும் கூட அது அவங்களுக்கு என்ன ஆகாது? பிரயோஜனப்படாது. சரியா? கண்ணு இல்லாதவன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட கொண்டு என்ன பண்ண முடியாது? ஒரு உயர்ந்த நூல்களை கொடுத்து நீ இதை படி, இதை படிச்சுட்டேன்னா முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அவனால அதை படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. நம்மளுடைய வேத ஆகமங்களை கொடுத்தாலும் கூட அவனுக்கு முக்தி கிடைக்காது. ஏன்னா அவனால படிக்க முடியாது. அப்போ யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதுதான் சொல்றாரு ஓட்டா உபதேசம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஔவையார். அப்போ உபதேசம் கூட எப்படி இருக்கணும்? ஒவட்டாம இருக்கணும். அவனுக்கு பிடிச்சது மாதிரியே கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதை ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பார்த்து இருக்கிறோம். இப்ப நம்ம மந்திரங்கள்லயே நம்ம சொல்லி இருக்கிறோம். தீட்சை கொடுக்கும் போது உயர்ந்த மந்திரமா சி அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இந்த நம இல்லாத பாசம் இல்லாத மந்திரத்தை முதல்ல கொடுக்க வேண்டியதானே? ஏன் நமச்சிவாயனே சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இருக்கிறோம். அப்ப அந்த நோய்க்கு தகுந்தாக்குலதான் மருந்து கொடுக்க முடியும். அப்ப தேர்வு எழுதுனதுக்கு தகுந்தாக்குலதான் மதிப்பெண்
கொடுக்க முடியும், அது போலத்தான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதுதான் நடுநிலைமை. யாருக்கு என்ன இப்ப 1ஆம் கிளாஸ் பையனை கொண்டு காலேஜ் படிப்பை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. அப்ப 1ஆம் வகுப்புக்கு எது தேவையோ அதைத்தான் அவன்கிட்ட கொடுக்கணும். அந்த பக்குவத்துக்கு தகுந்தாக்கலதான். சரியா? அதைத்தான் இங்கே சொல்றாரு. அதுதான் நடுநிலைமை. சரி, இப்ப அடுத்த பாடல்ல சொல்றாரு. 25வது பாடல்ல சொல்றாரு. வினை முதலா மாயை முதலா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கிறாரு. அதுல சொல்றாரு, அல்லல் மிக உயிருக்கு இவைதான் அணைந்தது ஈசன் அரு வினைகள் அருந்துதற்கோ வினையே அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் உரை. முதலோர் தொடக்கு இலார்வால் ஒல்லை வரும் எனில் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் மலம் உளதாய் ஒளிந்தவெல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்தும் ஆரே அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இதனுடைய பத உரையை முதல்ல சிந்திக்கலாம். ஈசன் சிவபெருமான் உயிருக்கு உயிர்களுக்கு அல்லல் மிக துன்பம் மிகும்படி இவை உடல்களை அணைந்தது சேர்ந்தது. அருவினைகள் முடியாத வினைகளை அருந்துதற்கோ அனுபவிப்பதற்காகவோ ஆம் எனில் அணுவை இந்த உயிர்களை முந்த சூழ்ந்தது முதலில் சேர்ந்தது வினையோ வினைகள் என்பதா அன்றி அல்லது சொல்லி வரு அடிக்கடி சொல்லப்பட்டு வருகின்ற மாயையோ மாயை மாயாகாரிய உடல்கள் என்பதா? இந்த வினாவுக்கு நம் உரையன் உமது விடை என்ன என்னில் அவ்விரண்டும் முதலில் முதல் அப்படின்னா முதலில் ஓர் தொடக்கு இலார்வால் ஒரு பந்தமும் இல்லாத சுத்தமான உயிர்களிடம் காரணம் இல்லாமல் ஒல்லை வரும் எனில் விரைந்து வந்து சேர்வதாய் இருந்தால் அவ்வினாவுக்கு சரியா உலகு ஆம் உண்டு காரணம் இருக்கிறது. சரியா? உயிர் உண்டாவே உயிர்கள் உளவாயினவன்றே மலம் உளது ஆணவ மலம் உளதாயிற்று மலம் உளதாய் ஆணவம் உளதாக ஒளிந்த மற்றை கண்மம் மாயை எல்லாம் இரண்டும் நெல்லின் வரு நெல்லினுள்ளே உமி தவிடு போல் உமி தவிடு போல அனாதியாக அனாதி பொருள்கள் என நிறுத்திடுவர் நிச்சயப்படுத்தி கூறுவர். இது இவ்வுண்மையை சைவம் சிவ ஆகமங்களில் நிகழ்த்துமாறு சொல்லப்பட்டபடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இந்த உயிருக்கு ஆணவம் அப்படிங்கிறது பிரதிபந்தம், கண்மம் அப்படிங்கிறது அனுபந்தம், மாயை அப்படிங்கிறது சம்பந்தம். சரியா? இந்த பந்தங்கள் நமக்கு முதல்ல தெரியணும். சரி, இந்த இதுல எல்லாம் இறைவன் தான் கொடுத்தான். இந்த தனுகரணம் கொடுத்ததெல்லாம் யாரு? இறைவன் கொடுத்திருக்கிறான். இதனால உனக்கு என்ன கிடைச்சது? இப்ப இறைவன் தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் கொடுத்ததுனால உனக்கு என்ன கிடைச்சது? இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான். அதுக்கு முன்ன நாம் அறியாமை அப்படிங்கறதான் பெருந்துன்பம் அப்படின்னு சொன்னோம். அறியாமை அப்படிங்கறதுதான் பெருந்துன்பம், அறியாமையில் இருக்கிறது தான் துன்பம், அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அதுல இருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான். இப்ப இந்த உடம்ப வாங்கிட்டோம். சரியா? ஆனா இந்த உடம்ப வாங்கின பிறகு சுகமாவா இருக்கிறோம் அப்படின்னா இப்பவும் நாய் படாத பாடுதானே பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த உடம்ப கொடுத்த பிறகு நமக்கு ஒரு சுகமும் இல்லையே. இந்த உடம்ப வச்சு நமக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நம்ம இன்னும் கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவன் கேட்கிறான். அல்லல் மிக உயிருக்கு இவைதான் அணைந்தது. ஆன்மாக்களுக்கு ஏற்கனவே ஆணவம்னு ஒரு துன்பம் இருக்கு. அப்ப துன்பத்து மேல துன்பமா வெந்த புண்ணுல வேலை குத்துவையா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு மலம் இருக்கு, அது ஒரு நோய். இப்ப கூட 2 மலத்தை சேர்க்கிறிய, இதுவும் மலம்னு சொல்ற, மாயை கண்மமும் மலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்லாம் இது படுத்துது அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த மாயை கொடுத்ததுனால ஒண்ணு நான் சுகப்பட்ட மாதிரி தெரியல, அதே துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்
ஒரு மலம் இருந்தது, இப்ப கூட 2 பேர் வந்து சேர்ந்திருக்கிறான், கூட 2 மலம் சேர்ந்து இருக்குது. ஒரு நோய் இருந்த இடத்துல இப்ப 3 நோய் இருக்குது. அப்போ எனக்கு நோய் தான் கூடி இருக்க தவிர நான் சுகத்தை அனுபவிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, நமக்கு சுகத்தை கூட்டினது தானே நல்லது. பெருமான் வந்து சுகத்தை கூட்டணும். ஆனா சுகத்தை கூட்டாம அதுக்கு மாறா இன்னும் கொஞ்சம் மலத்தை கூட்டி வச்சிருக்கானே அப்படின்னு இங்க அவன் கேள்வி கேட்கிறான். இது நியாயமா? இப்படி அநியாயமா இருக்குதே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். சரி, இங்க அவன் தான் அப்படி கேள்வி கேட்கிறான் அப்படின்னா நமக்கு குருஞான சம்பந்தரும் கேட்கிறாரு. சரியா? சொக்கநாதா வெண்பாவில கேட்கிறாரு. அனைத்து உயிருக்கும் பாசம் அறுத்து முக்தி கூட்ட மனத்துயரம் செய்தல் மருந்தோ, மனத்துயரம் செய்யாமல் தீர் மருந்து சித்தா அறிந்திலையோ ஐயா என் சொக்கநாதா அப்படின்னு 25வது பாடல்ல கேட்கிறாரு. பாசத்தை நீக்கி நமக்கு முக்தி கொடுக்கணும், அதைத்தான் நீ செய்யற, அதுக்குத்தான் இந்த உடம்ப கொடுத்த. சரியா? ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுது? என்ன பாடா படுத்தி எடுக்குது. இந்த உடம்புதான் மருந்தா ஐயா சொக்கநாதா வைத்தியரே அப்படின்னு கேட்கிறான். இது ரொம்ப என்னைய கஷ்டப்படுத்துது. இது கஷ்டப்படுத்துறதுனால இந்த உடம்பு எனக்கு கசப்பு மருந்தா தெரியுது. உனக்கு இந்த கசப்பு மருந்து தான் தெரிஞ்சுதா? உனக்கு வேற மருந்து தெரியலையா? இனிப்பு மருந்து எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொக்கநாதா வெண்பாவில கேட்கிறாரு. சரியா? பெருமான் இடத்துல அப்படின்னு அவர் எப்படி கேட்கிறாரு? இனிப்பு மருந்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அவருக்கு தெரியாம கேட்கிறாரா அப்படின்னா அவருக்கு தெரியாம கேட்கல. சரியா? அப்படி சொல்லி நம்மளை உணர வைக்கிறார். இது எல்லாம் கசப்பு மருந்து. ஆனா அந்த கசப்பு மருந்து இருந்துமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த உடல் சுகத்துல இருந்து மீள மாட்டிக்கிறோம். இந்த உலகம் உடல் இந்த 2 சுகத்துல இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டிக்கிறோம்? மீள மாட்டிக்கிறோம். பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை இந்த ஆசைகள்லாம் இருக்குது. அது மேல நம்ம தன் உடல். சரியா? இதுல இருந்தெல்லாம் நம்ம மீள மாட்டிக்கிறோம். அப்போ இது கசப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம மீள மாட்டிக்கிறோம் அப்படின்னா இனிப்பு கொடுத்தா நம்ம ஒரு காலமும் மீளவே மாட்டோம். இந்த சரீரத்து மேல ஒரு காலமும் மீளவே மாட்டோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த கசப்பு மருந்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொக்கநாத வெண்பாவில அவர் கேள்வி கேட்பது போல நமக்கு உணர்த்துகின்றார். சரியா? அப்போ இந்த உலகம் நமக்கு துன்பம் தான் தருது, அது எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ அழுகைகள், எவ்வளவோ வேதனைகள் படுறோம். ஆனாலும் மீண்டும் என்ன பண்றோம்? அது மேலதான் பற்று வைக்கிறோம். பற்று நமக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் அவரு இந்த கசப்பு மருந்தை கூட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஈசன் அருவினைகள் அருந்துவதற்கோ அப்படின்னு இங்க கேட்கிறாரு. சரியா? அப்ப இந்த வினையை எல்லாம் கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இத நிறைய பேர் பதில் சொல்றதும் அப்படித்தான். ஏன்னா இந்த உலகத்தை நம்ம அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். நிறைய 99% 99ல அவ்வளவு பேர் அதைத்தான் சொல்றோம். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன் அப்படின்னா அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இப்ப நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டா மருந்து சாப்பிடுறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல ஊசி மருந்து போடுறதுக்கும் மருந்து சாப்பிடுறதுக்கும் தான் போறோம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா இல்ல, அந்த நோய் நீங்குவதற்காக போகிறோம். அதுதான் சரியான பதில். மாத்திரை வாங்க போனேன், சரியா, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நோய் நீங்குவதற்காக நம்ம அங்க போகிறோம், அதுதான் நம்மளுடைய உண்மையான எண்ணமா இருக்கணும். சரியா? அப்ப மருந்து சாப்பிட வேண்டியதுதான், ஆனால் அந்த மருந்தே சாப்பிடுறதுக்காக நம்ம வரல. சரியா? அப்ப நம்ம நோக்கம் என்ன ஆயிரும்? தவறாக மாறிவிடும். குணமாகி வீட்டுக்கு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மருத்துவமனை அப்படின்னா எதுக்கு போயிருக்கிறோம்? குணமாகி வீட்டுக்கு போறதுக்கு வந்திருக்கிறோம். அது போலதான் இங்க வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக நாம் இங்க வரவில்லை. அப்படி சொன்னா நம்மளுடைய டார்கெட்டே மாறி போயிடும். சரியா? ஆனா நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அருவினை அருந்துவதற்காக வந்தோமா அப்படின்னா அதுக்காக வரல. நித்திய இன்பத்தை பெறுவதற்காக வந்தோம். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நித்திய இன்பத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம்.
வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் முறை. அப்போ இந்த வினையில இருந்து நீங்கி நித்திய இன்பத்தை பெறுவதற்கு வந்தோம். ஆனா அப்படி வந்த இடத்துல பெருமான் மாயை கண்மத்தை நமக்கு சேர்த்திருக்கிறாரு. அதாங்க கேட்கிறாரு. அப்ப அந்த மாயையா கண்மமா முதல்ல எது வந்தது, எது சூழ்ந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். இறைவன் இந்த வினையை நமக்கு எது கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த மலத்தை நீங்குவதற்காக, சரியா, வினையை இந்த கொடுத்திருக்கிறான், மாயை கண்மத்தை கொடுத்திருக்கிறான். அப்படின்னா இந்த ரெண்டும், இந்த மாயையும் கண்மத்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அது ஆகந்துக மலம். சரியா, இதுல எது முதல்ல கொடுத்தான்? இந்த மாயை கண்மம் ரெண்டும் சொல்லியாச்சு. இதுல எது முதல்ல கொடுத்தான்? ஒண்ணு அனாதியே இருக்குது, அது ஆணவ மலம். சரியா, இப்ப இதை கொடுத்திருக்கிறீங்க, இதுல முதல்ல எதை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். சரியா, கண்மத்தை தான் முதல்ல கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொன்னா, அதுக்கப்புறம் தான் மாயையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, கண்மம் செய்யறதுக்கு உடம்பு வேணும். சரியா, உடம்பு இல்லாம கண்மம் செய்ய முடியாது. எந்த பிறவியிலனாலும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடம்பு வேணும். ஏன்னா மன வாக்கு காயத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? கண்ம வினை செய்கின்றோம். சரியா, அந்த வினைய செய்யறது எப்படி? மன வாக்கு காயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மன வாக்கு காயம் மூணுமே என்னது அப்படின்னா அது மாயா காரியம். அப்ப மாயையை தான் முதல்ல கொடுத்திருக்கிறானா அப்படின்னா அதுவும் இல்ல. சரியா, அப்ப வினையத்தான் முதல்ல கொடுத்திருக்கிறானா அப்படின்னா அதுக்கும் இல்ல. சரியா, அதுக்கு அடுத்த மறுபடி கேட்கிறான். சரியா, மறுபடி கேள்வியா கேட்கிறான். முதலோர் தொடக்கு இலர்வால் ஒல்லை வரும் எனில் உலகாம் உயிர் உண்டாவே உளது மலம். முதல் உட்பவத்துல, சரியா, ஒரு பந்தமும் இல்லாதவரிடத்து எது வந்தது? முதல்ல பொருந்தியது அப்படின்னு கேட்கிறாரு. எது சேர்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குதான் இது இங்கே மட்டும் இல்ல, ஞானாமிர்தம் பாடல்லை சொல்றாரு. சரியா, ஞானாமிர்தம் பாடல்லையும் அது எப்படி வந்துச்சுது, அந்த ஆணவம் கண்மம் மாயை, சரியா, இதனுடைய 3 பந்தங்களையும் அதுல சொல்றாரு. சரியா, 29வது பாடல்ல சொல்றாரு. அதுல மாயை முதல்ல வந்துதா இல்ல இந்த கண்மம் முதல்ல வந்துதா? மும்மலங்களும் அனாதி அப்படிங்கிறதுக்கு அதுல சொல்றாரு. கர்மம் போகம் தரும் என அருளினை நிருமல இருவினை ஆக்கல் திருமலி ஆகத்து அல்லதை ஆகாது அது முதல் வேகத் தொடுவரையல் வினவிற்றாயின் ஆணவம் முதல் அன்று அதுபோல் கருமமும் காண் அல்லது எனின் அக்கரைகளினானா இதன் இனிது உயிர்கட்கு உதவுவது எதனால் அற்றது மாயையும் மற்றறி அவனே ஓதுவது உலகு எனும் ஒரு வகை தீது உக ஆகம் போகாதாக வல்வினை ஏகாது இருவினையாக போகாது ஆகம் ஆயிடை முனாது யாது பாகி நின்றது பண்ணும் காலே அப்படின்னு சொல்லி இந்த 3மே என்னது? அனாதிதான். சரியா, இது முதல்ல சேர்ந்துச்சுது அது முதல்ல சேர்ந்துச்சுது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அதுலயும் சொல்றாரு. அப்பங்க பளிங்கு அப்படின்னா என்ன? பளிங்கு அப்படின்னா அது ஒரு கிறிஸ்டல். அது எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கக்கூடியது. சரியா, அது எப்பவுமே தூய்மையா இருக்கக்கூடியது. செம்பு அப்படின்னா என்ன இருக்கும்? அதுல எப்பவும் குற்றம் சேர்ந்தே இருக்கும். அப்போ பெருமான் அப்படின்னா அவன் பளிங்கு போல. சரியா, அவன்கிட்ட குற்றமே இல்லை. இந்த ஆன்மாக்கள் செம்பு போல. சரியா, அதுல குற்றம் சேர்ந்தேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவன் அப்படின்னா சுத்தமா இருக்கான், நாம ஒரே அழுக்கு பிடிச்சவனாதான் இருக்கிறோம், நம்ம கிட்ட பாசம் பற்றி இருக்கு. சரியா, இருப்பதற்கும் இறைவனிடத்தில் பாசம் பற்றாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது அதுல சொல்றாரு. அவன் கிறிஸ்டல். சரியா, பளிங்கு, அவன் தூய்மையாதான் இருப்பான். நம்ம செம்புல களிம்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொன்ன உடனே இந்த மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா இதை கேட்டுட்டு போயிட்டு மறுபடியும் யோசிக்கிறான். கிறிஸ்டல் அது கிளியரா இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா செம்பு அப்படின்னா செம்புல அது களிம்புங்கிறது இயற்கையாவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க செம்ப இடத்துக்கு இடம் வேற வேற இடத்துல எடுக்கிறோம்.
வேற வேற இடத்துல எடுக்கும் பொழுது அந்த குற்றங்கள் கூட இருக்குது, குறைய இருக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறோம். இடத்துக்கு தகுந்தாப்புல அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? அது காரணம் சொல்லப்படுது. காரணம்னு சொல்லியாச்சுன்னா அது செயற்கை. சரியா? இயற்கை கிடையாது, செயற்கைன்னு சொல்லணும். செயற்கைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அது போல நம்மட்டையும் மலங்களும் செயற்கைன்னு வந்துரும் அப்படின்னு அந்த மாணவன் கேட்கிறான். இது இப்படி எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ இதுக்கெல்லாம் தான் நமக்கு பதில் தராரு உமாபதி சிவம். சரியா? அப்ப அங்க மாணவன் கேட்டது போல இங்கேயும் கேட்கிறான். சரியா? எது முதல்ல வந்துச்சுது? இது வந்துச்சுதா, அது வந்துச்சுதா? எது இப்படி முதல் உட்பவத்திலேயே நம்மகிட்ட எது வந்து சேர்ந்துச்சுது? நம்ம முதல் உட்பவத்துல பிறக்காமலே இருக்கிறோம். பிறக்காமலே இருக்கும்போது எப்படி வந்து இந்த மலம் வந்து சேர்ந்தது அப்படின்லாம் அதுல கேட்கிறான். அதுக்குத்தான் நம்ம உமாவதி சிவமையா பதில் தாரார். மலம் உளதாய் ஒளிந்தவெல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர், இது சைவம் நிகழ்த்தும் ஆரே. அப்ப எது முந்தி வந்தது அப்படின்னு கேட்டா, உயிர் என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இந்த மும்மலமும் கூடவே இருக்குது. சரியா? உயிர் என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இந்த மூன்று மலமும் கூடவே இருக்குது. அதனால ஆணவ மலம் அனாதியே இருக்குது. அதுபோல இந்த மாயை கண்மம் அனாதிதான். சரியா? அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நெல்லுக்கு உமித விடு அனாதியே சொல்லி இருக்குது இல்லையா? அது போலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெல்லுக்கு உமித விடு, அதுல உமி முதல்ல வந்துச்சுதா, முளை வந்துச்சுதா, இல்ல தவிடு வந்துச்சுதா அப்படின்னு கேட்டால் அந்த மாணவனுக்கு பதில் தெரியல. சரியா? அப்போ அவன் சொல்றான், பூவா வந்தது, அந்த பூவுல இருந்துதான் எல்லாம் சேர்ந்தேதான் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது போலதான் நம்ம சைவமும் சொல்லுது. இது எல்லாமே சேர்ந்தேதான் இருக்கக்கூடியது. சரியா? இந்த ஆணவம் கண்மம் மாயை எல்லாமே அனாதி. அனாதினா நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது. அப்போ அதுல எது தேவை, அந்த ஆன்மாவுக்கு எப்போ எது தேவை அப்படிங்கிறத அதுல சேர்க்கிறாரு அப்படின்னு இதுக்கு பின்னாடி நமக்கு 36வது பாடல்ல வரும். அதுல விளக்கமா வேற விதமா சொல்லுவார். சரியா? இப்போதைக்கு இந்த பாடல்ல உனக்கு என்ன தெரியணும்? இது எல்லாம் தனித்தனியா வந்து சேரல. சரியா? மாயை முதல்ல வரல, கண்மமும் முதல்ல வரல. இது எல்லாமே எப்படி நெல்லுக்கு தவிடு உமி போல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. எல்லாமே நித்த பொருள். அதனால இதுல முன்ன பின்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அந்த இடத்துல பதில் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இந்த 3 பாடல்கள் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சரியா? இதுல எல்லாமே தடை எழுப்புறா. இது யாரு? பரிணாமவாதிகள் தடை எழுப்புறாங்க. 23வது பாடல், 24வது பாடல். மாயை எதுக்கு, அப்ப இறைவன் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப இறைவனுக்கு அதுல சர்வ வல்லமைன்னு சொன்னதுல குற்றம் வருமா அப்படின்னு அந்த 23வது பாடல்ல கேட்கிறான். மாயை தான் நமக்கு எல்லாமாக இருந்து பெருமான் வந்து நமக்கு தாராரு அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவன் வேண்டாமே, மாயையே எல்லாம் நமக்கு போதுமே அப்படின்னு சொல்லும் போது அது சடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கண்ம வேறுபாட்டால உடல் மாறுபடுது அப்படின்னு சொல்றோம். பறவை, பசு, நரராய் இப்படி மாறி மாறி நமக்கு விதவிதமா உடலை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஏன் அவன் நடுநிலைமை இல்லையா, ஒண்ணு போல கொடுக்க மாட்டானா அப்படின்னா அதுக்கு நடுநிலைமை தான் காரணம். அதனாலதான் அவன் சலமிலன் அப்படின்னு சொல்லி அந்த வினைக்கு தக்க உடல் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா அப்ப வினையே போதுமே, இறைவன் இருக்கு இந்த உடலை கொடுக்கறதுக்கு வினை போதுமே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதுக்கும் நம்ம என்ன சொல்றோம்? அந்த வினைங்கிறது சடம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப அந்த வினைங்கிறது வந்து இவனை வந்து சேராது, இவனுக்கும் அதை போய் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இதுல கேட்கிறான். சரியா? அப்போ இந்த நடுநிலைமைக்கு பங்கம் வராதானா, அதுக்கு அது பங்கம் வராது. அப்படி அந்த வினையில சொல்லும் பொழுது இந்த வினையை நீக்குவதற்கு மறுபடி 2 மலத்தை தாராரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலம் ஏற்கனவே அது ஒரு மலம்னு சொல்லியாச்சு, நோயின்னு சொல்லியாச்சு ஆணவத்தை. அது கூட இதையும் ஏன் தாரான், இந்த மாயை கண்மத்தை ஏன் தாரான், இன்னும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது
இது என்ன பண்ணுது, சேர்ந்து இருந்து அதனுடைய ஆற்றலை குறைப்பதற்கு இது பயன்படுது. அதனால இத தாரான், தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல அப்ப மாயையை முதல்ல தந்தானா இல்ல கண்மத்தை முதல்ல தந்தானா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு இந்த சைவ சித்தாந்தம், சைவம் நிகழ்த்துது. எப்படி நிகழ்த்துது அப்படின்னா, அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாமே எதுதான், நமக்கு நித்த பொருள்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான். அதனால இது முதல்ல வந்துச்சுது, அது முதல்ல வந்துச்சுது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அதுக்கு விடையும் தருகிறார். அடுத்து 26வது பாடல். இந்த 26வது பாடலை நாம் வருகிற வகுப்புல அமர்ந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை அடியன் மனமொழி காயத்தால் வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்து. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரமரையில் சிவஞான போத நெறி காட்டுவெண்ணை பயில்வாமை மெய் கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தடைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.